எப்பா எடிட்டரு, உன்னைய கூப்பிடுறதுக்கு இத்தனை மாசம் ஆகுன்னு நினைச்ச கூட நான் பாக்கலடா. சரி ஓகே, அது எடுப்போம் மக்களே. இப்ப நான் வந்து வீடியோல கூப்பிடுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 months ஆயிடுச்சு. லாஸ்டா கவர்மெண்ட் லேப்டாப்போட வீடியோ ஷூட்டோட நான் பார்த்தது. அப்புறம் தோற இன்னைக்குதான் நான் பாக்குறேன். இந்த துரை வந்து இன்னைக்குதான் வந்திருக்கான். இன்னைக்கு வந்து இவனுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை தான் அவனுக்கு எடுத்து வந்திருக்கேன். என்னன்னு ஒரு சின்ன குழு கொடுத்துறேன். இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. உடனே நம்ம ப்ரோ வந்தாரு, ப்ரோ அன்பாக்சிங்கான்ட்டு இது ஒரு அன்பாக்சிங் பிளஸ் இது நம்ம சேனலுக்கான ஒரு பிக்கஸ்ட் அன்பாக்சிங். இன்னொன்னா கூட இருக்கலாம். ஒரே ஒன்று மட்டும் தான், ஐபோன் மட்டும் தான். இல்ல, இது ஐபோன். அதான் அங்கிள் அதை மட்டும் பேசாத நீனு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அத பத்தி நீ பேசக்கூடாது. ஸோ ஐபோன் கிடையாது மக்களே. இது வந்து நம்ம கேமராமேனுக்கு ரொம்ப பிடிச்சது. போன் நினைச்சிடாதீங்க, இது மொபைல் கிடையாது. இது மொபைல் கிடையவே கிடையாது. ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேஜெட். அவ்வளவுதான் சொல்றோம். சரி ஓகே கேமராமேன். ஸோ நம்ம ரொம்ப பேச வேண்டாம், வீடியோக்குள்ள போயிடலாம். கேமராமேனு, உனக்கு பின்னாடி ஒரு பையில ஒரு பார்சல் இருக்கு, அதை மட்டும் எடுத்து கொடு. போயிருமியா, கஷ்டப்பட்ட ஒரு பொருள். தெரியட்டும் மக்களே, பிராண்ட்லாம் கிடையாது. எங்க ஓன் காஸ்ட் எங்க வீட்டுல வாங்கியிருக்கோம். நாட் ப்ரமோஷன். அந்த பை வேற பை இல்ல எங்கிட்ட. ப்ரோ அந்த ரியல்மி பை எங்கன்னா அது கிழிஞ்சு போச்சு மக்கள், அந்த ரியல்மி பை. அதனால நாங்க இதை யூஸ் பண்றோம். சரி ஓகே, இதை மறைச்சு வச்சிரும், கடிப்பு வச்சுப்போம். இது என்ன பொருள்னு உங்களுக்கு தெரிஞ்சா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இதோட பொட்டி அந்த உள்ளதா இருக்கு. விவோ பாக்ஸ் சைஸ்ல இருக்கு மக்களே. விவோ X300 பாக்ஸ் சைஸ்ல கிடையவே கிடையாது. இது மொபைல் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நானு. ஆனா மொபைலுக்கான கேஜெட். சரி ஓகே, மக்களுக்கு ரொம்ப சஸ்பென்ஸ்லாம் கொடுத்தா பிடிக்காது. அதனால நம்ம வந்து அன்பாக்சிங் போயிடும். ஞாபகம் இருக்கா, அந்த ஓரத்துல நின்றுட்டு இருக்கானே டெல்லுன்னு போட்டு, அவனை வந்து நீங்க அந்த வீடியோ பாருங்க, அவனா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 4 வீடியோ வச்சு பண்ணிருக்கோம், பங்கமா பண்ணிருக்கோம். 4க்கு லைக் போட்டு. ஓகே, நம்ம இதுல வா. நான் பூஜாண்டி கத்தியா மியாவ் ஒன்னும் தெரியலையே. இதுதான் மக்களே. என்ன போட்டிருக்கு, சூப்பர் கியர். ஓ கிம்பிள். எஸ் 3x ஃபோல்டிங்கா? ஆமா 3x ஃபோல்டபிள் கிம்பிள். மக்கள் இன்னொன்னு சொல்றோம், இது வந்து டிஜேயோட கிம்பிள் கிடையாது. பட் ஆனா டிஜேயோட பிராண்ட் தான். அவங்களோட இன்னொன்னு ஃபிட் கியர்னு சொல்லி அவங்களோட பிராண்ட் இருக்கு. அதாவது நம்ம எப்படி சொல்றதுன்னா, இப்ப எப்படி ரியல்மி வச்சிருக்கா, ரியல்மியோட என்னோட தானே போக்கோ ரெட்மி அந்த மாதிரி தான். அவங்க அண்ணன் தம்பி பார்ட்னர்ஷிப் தான் இதுலயும். ஸோ அதே டிஜிட்டலுக்கு எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆனா இதுல ஒண்ணு மட்டும் மக்களே, ஜூம் அவுட் பண்ற பட்டன் இருக்கு, ஜூமிங் பண்ற பட்டன் கிடையாது. இதோட இன்னொரு மாடல்ல மட்டும்தான் ஜூம் அவுட் பண்ற பட்டன் இருக்கு. ஆனா இது வந்து ஜூம் அவுட் பட்டன் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுல வந்து நம்ம வந்து ஜூம் வந்து கேமரா மூலம் பண்ண முடியும். தெரியாதனமா நம்ம கேமரோட வால்யூம் பட்டன் டச் ஆகி ஜூமிங் ஆயிடுச்சுன்னா அதை குறைக்கிற மாதிரி தான் ஜூம் அவுட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல பிளஸ் ஜூமிங் பண்ற பட்டன் இருக்குது, ஆனா அது ஒர்க் ஆகாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானே எனக்கும் புரியல. அதான் சும்மா அது டம்மியா கொடுத்துருக்காங்க. புரியலையா? கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது வந்து இதோட நெக்ஸ்ட் மாடல், இதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டோம்னா அந்த மாடல் வரும். சும்மா டம்மியா அவ்வளவுதான். ஆனா ஜூம் அவுட் பண்ற பட்டன் மட்டும் ஒர்க் ஆகும். பேசிடுறோம். சரி ஓகே எடிட்டர், இதை பாக்குற மாதிரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லியா வரும். இது வந்து நமக்கு எப்படி இருந்துச்சு உனக்கு சொல்லியிருப்பேன். இது எப்படி இருந்துச்சு நமக்கு? தெரிஞ்சானே கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னேன். கிடையாது, இது கிடையாது. ஸோ சொல்லிடணும், ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும். நம்ம சேனலுக்கான ஒரு ஓன் ப்ராடக்ட் மக்களே. ஓன் ப்ராடக்ட் அது நம்ம சேனலுக்குன்னு வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம எடிட்டருக்கும் கேமராமேனுக்கு தெரியவே தெரியாது. இதை பண்றதுதான் அவனுக்கு 2 மாசம் முன்னாடி சர்ப்ரைஸா கூப்பிட்டோம். அவன் எக்ஸாம் சொல்லி போயிட்டான். நம்ம அதில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால விட்டுட்டோம்.
ஸோ நம்ம ஓன் ப்ராடக்ட். இதை நம்ம அவன் தான் அன்பாக்சிங்கே பண்ண போறான். இதை அன்பாக்சிங் பண்ண போது நம்ம கேமராமேன் தான். ஸோ அவன் நம்ம ஃப்ரேம்ல கூப்பிடுவோம் மக்களே. எடிட்டர் கம் ஆஃப் த ஃப்ரேம். ஹாய் வெல்கம் டு SM and Voice. நான் உங்கள் அபிஷேக் அண்ட் ஹாய் SM ஃபேமிலி. நான் கொடுத்தேன் ஆகணும். ஏன் இன்ட்ரோ நான் கொடுக்கவே இல்லை மக்களே, அப்படியே வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சேனலுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த கம்பேக் இந்த ஒரு வீடியோலயோ இந்த ஒரு 4-5 வீடியோ மட்டும் தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து நோ கம்பேக்ஸ் நோ வரிஸ் இருக்கு. அவ்வளவுதான். செப்டம்பர் மந்த் ஒரு பிக்கஸ்ட் இன்னொரு ப்ராடக்ட் அன்பாக்சிங்ல கம்பேக் இருக்கு. வந்து போய் மக்களே ஃப்ரேம்ல அதுக்கு மேல வந்து வர வாய்ப்பு. ஏன்னா தனி வீடியோ பண்றேன்னு சொல்லிட்டோம். தனி வீடியோல வரும். எஸ் ஒரு குழு தெரியுமா, நான் 12th அதுக்கான அது மட்டும் தான் குழு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதுக்கு வர முடியாதுன்ட்டு. ஸோ இது மேபி என்னோட லாஸ்ட் வீடியோட இருக்கலாம். அண்ட் வந்து ஆகஸ்ட் மந்த்ல ஒரு பிக்கஸ்ட் ஒரு அன்பாக்சிங் இருக்கு. அதோட லாஸ்ட் வீடியோட இருக்கலாம். அதுக்கப்புறம் இல்ல அதுக்கு அடுத்து செப்டம்பர், அதுக்கு அடுத்து ஒரு ஏப்ரல் மந்த் இன்னொரு பிக்கஸ்ட் அன்பாக்சிங் இருக்குது. அதுல கூட வர வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒண்ணு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எதுக்கு உட்காந்துருக்கோம் அதை முடிச்சு விட்டுருவோம். ஃபிட் கியர்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் அவன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வந்து ப்ரொமோஷன் வந்திருக்கேன்னு நினைச்சேன். சரி இப்படின்ட்டு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிம்பிள் வந்திருக்குடா அபி, இந்த மாதிரி எங்க தெரிஞ்ச அண்ணன் வச்சிருக்காரு. அவர் பேர் வந்து மெடிக்கல் பேர் மெடிக்கல் ட்ரிப். அந்த லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க மறக்காம. அவர் தான் கொடுத்துருக்காரு. அவர் யூஸ் பண்ணி முடிச்சாராமா, நீங்க வச்சுக்கோங்க கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னேன். அண்ணே கிடைச்ச லைக்கியத்தை விடக்கூடாதுனே, பட்டா பாக்கியம் இல்லாட்டி லைக்கியம் தான் பாக்கியம். இவன் அப்படிலாம் பேசினா மட்டும்தான் ஒத்துப்பான், இல்லாட்டி ஒத்துக்க மாட்டான். அதனாலதான் அந்த ஒரு பிட்டை போட்டு மக்களே சொன்னேன் வாங்கி சொன்னேன். இவன் போய் கடை கொடுக்கணுமே ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் ஆகுண்டு ஒப்பேத்தி வாங்கிட்டான். ஏன்னா வந்து எனக்கு கண்ணில் காட்டவே இல்லை, போட்டோ மட்டும் அனுப்பிச்சு விட்டேன். அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஓகே சூப்பரா அனுப்பிச்சு விட்டாச்சு. 2 மாசம் கழிச்சிருச்சு. இப்பதான் வந்து ஒரு டைம் கிடைச்சிருக்கு. நம்ம சேனல் பத்தி இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் 10க்கு 20 நாங்க ஆராய்ச்சி அதை ஆராய்ச்சி பார்த்து பண்ணி மட்டும் நாங்க வாங்குவோம். புதுசா இருக்கேன்னு பார்த்தா உள்ள நல்லா பிரிச்சு மேய்ஞ்சு வச்சிருக்கேன். யூஸ் பண்ணிட்டோம் அழுக்கு அப்படி. ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம ரிவ்யூவே சொல்லுவோம். அம்மா சீக்கிரம் இருக்காப்ல. ஓகேவா? அது ஓபன் பண்ணி தான் பாக்ஸ் வாங்கும் போது அப்படியே எடுத்து உள்ள வச்சது பைக்குல. அதனாலதான் பாக்ஸ் மட்டும் புதுசா இருக்கு. சரி ஓகே. எதுக்குன்றேன் இவனை வந்து சும்மா அந்த டேபிளுக்காக யூஸ் பண்ணோம்டா. டேபிள் ரொம்ப அழுக்கா இருக்கு, அதனால இவன் மேல வச்சு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அதனாலதான் இந்த வீடியோவை வேற ஒண்ணு இல்ல மக்களே, சார்ஜ் போடல இவன்ல, அதனாலதான் பஞ்சாயத்து. கத்திரி போட்டுருக்கான் பாரு. அதெல்லாம் வேணாம் மக்களே, நம்மலாம் யாரு கையிலேயே பிக்கணும். சரி ஓகே வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இதுல கூட ஐபோன் இருக்கு, நம்ம இருக்கிற ஐபோன் இருக்கு. இந்தா நீ ஓபன் பண்ணு. நீ ஓபன் பண்ணுடா. எனக்கு நெகம் இல்லப்பா, அதனால பழக்கம் இல்லை நம்மளுக்கு. இரு ப்ரோ, எனக்கே வர மாட்டேங்குது. A few moments later. மக்களே அவங்க கையில அவன் கிளிக்கிட்டான் ஆசையா. ஓகே 3 axis foldable FG F5 மக்களே. இதுல இன்னொரு ஃபியூச்சர் இருக்கு மக்களே. சோலோ போட்டோலாம் போட்டிருக்காங்க. எல்லாத்துலயும் ஐபோன் தாங்க இருக்கு. பிக்கஸ்ட் அன்பாக்சிங் ஐபோன் இருக்கலாம். பட்டது போற தடவை பட்டாதா, இன்னொரு தடவை பட்டணுமா? ஐபோனோட வேற பெரிய லெவலே இருக்கு. அது முன்னாடி மக்களே இதுல வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. சோலோ கண்டென்ட் கிரியேட்டருக்கு இந்த கிம்பிள் வந்து ஒரு வரப்பிரசாதம். சோலோ நம்ம சோலோ தானே, நம்ம டியோவா? நம்ம டியோடா. நம்ம இப்ப உட்கார்ந்து இருக்கும் போது டியோ, நீ உன் வீட்டுல இருக்கும்போது நான் என் வீட்டுல இருக்கும்போது, அதாவது அடிக்கடி ப்ளூடூத் டிவைஸ் மேல கனெக்ட் ஆயிப்போம், அடிக்கடி நாங்க பிரிஞ்சுப்போம். இப்ப நம்ம எங்க உட்கார்ந்துருக்கோம் தெரியுமா? நம்ம ஸ்டுடியோல தான். ஸ்டுடியோல உட்காந்துருக்கோம். ஸ்டுடியோல உட்கார மட்டும் தான் நம்ம டிவோவை வந்து ஒரு வேலை செய்ய முடியும். மற்றபடி வீட்டுல தான் தனியா சோலோவா தான் வீடியோ வரும் சேனல்ல. சோ ஓகே. ஹேண்ட் ஹெல்ட் கிம்பிள், ஹேண்டியா இருக்கும்னு சொல்ல வராங்களோ. ரொம்ப பாக்கெட் சைஸ். ஓபன் பண்ணுவோம். இது ஓகே. ஐபோன் மாதிரி அன்பாக்சிங் பண்ண முடிஞ்சா அந்த ஃபீச்சர்ஸ் பாத்துறோம் மக்களே. ஃபோல்டபிள் ஃபேஸ் ட்ராக்கிங் இருக்கு. அதுதான் மக்களே சோலோவான கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஃபேஸ் ட்ராக்கிங் ரொம்ப வரப்பிரசாதம். முக்கியமா சூப்பரா இருக்கு ஃபேஸ் ட்ராக்கிங். ஆனா இங்க என்ன அப்பைக்கு அப்ப கொஞ்சம் நீங்க வந்து கரெக்டா அந்த கேமரா பார்க்கணும். நீங்க பார்க்கலன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுது. அது மட்டும் தான் மென்ஷன். எல்லா கிம்பிளுமே அது இருக்குது. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம். டிஜேல இருந்து எல்லா ஆப்பிள் கிம்பிள்ஸ் எல்லாத்துலயும் இந்த மாதிரி இருக்குது. ஆனா ஆப்பிள் கேம் நம்ம என்பதுல கிடையாது, ஒன்லி அமெரிக்கா மட்டும்தான். அடுத்து ஜூம் ஃபங்க்ஷன் இருக்கு. பிளஸ் மைனஸ் இங்க கொடுத்துருக்கேன். அப்படி பிளஸ் மட்டும் இல்ல, பிளஸ் ஆப்ஷன் வந்து இதுல கிடையாது. இதோட அடுத்த வெர்ஷன் கொடுத்துருக்கேன் மக்களே. ஆனா கிடையாது. அடுத்து டைம் லாப்ஸ் இருக்கு. இதுல வந்து FG F5 னு பேர் போட்டிருக்கான் இந்த இடத்துல. ஆமா. இதுல FG F6 னு ஒரு மாடல் இருக்கும், இல்லாட்டி F7 ஒரு மாடல் இருக்கும். அதுல மட்டும் தான் பிளஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். இது ஒன்லி மைனஸ் ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சரி ஓகே, பையனை பிரிச்சிருவோம். கொஞ்சம் என்னன்னு தெரியல, பை அழுக்கா இருக்கு. அழுக்கு பிடிச்ச பை என்ன இருக்கு அதுக்குள்ள பாரு, ஒவ்வொன்னா கொத்தி பாரு.
ஃபர்ஸ்ட் எழுதி மருந்து சீட்டு. இதை நம்ம தேவையில்ல நம்ம மக்களே. ஆனா முக்கியமா இந்த கிம்பிள் நீங்க வந்து நீங்க எளிமலை செட்டு படிச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களால யூஸ் பண்ண முடியும். இல்ல ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமா மக்களே, ஹேண்டில் அதாவது டக்குனு கை தோறி கீழே விழுந்துச்சுன்னா அது விழுந்துருக்காண்டி. எப்பவும் போல ஒரு சார்ஜிங் கேபிள் டைப் சி மக்களே கொடுத்துருக்காங்க போர்ட்டபுளா. ஓடு அது வெறும் கொண்டு போறதுக்கு ஒரு பை. ஓடு நோ அதான் நம்ம காசு இருக்கு. அதுலயும் தான் நம்மளோட கிம்பிள் இருக்கு மக்களே. இங்க பாத்துக்கோங்க, எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஓகே, இந்த சின்ன பீஸ் மாதிரி இருக்கு, துண்டு இந்த கறி துண்டு மாதிரி. ஒன்று பார்ப்போம். தெரிஞ்சு போச்சு. இது வந்து நிக்க வைக்கிறதுக்கு சோலோ கண்டென்ட் கிரியேட்டர், சோலோ கண்டென்ட்ல அங்க நிக்க வைக்கிறதுக்கு அந்த ஒரு இது மாதிரி. சோ இதுல இது மட்டும் இல்ல, உங்ககிட்ட ஏதாச்சும் ட்ரைபேட் இருக்குன்னா அதுல கூட நிக்க வச்சுக்கலாம், நிக்க வைக்கிறதுக்காண்டி. ஓகே, இது வந்து மடிச்சு நீட் ஆக்கிறதுக்காண்டி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. சூப்பர் சூப்பர் பண்ணிருக்காங்க. மெயின் பிக்சர் எல்லாம் மாடு மாதிரி இருக்கான். ஆத்தாடி நல்லா வெயிட்டா இருக்கு மக்களே. கிட்டத்தட்ட அரை கிலோ. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஹேண்ட்ல எடுத்தோன்னே எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு கிளாசி லுக் இருக்கு. என்னடா அது இந்த பக்கமும் வருது, இதோட லாக், இந்த பக்கமும் ஒரு லாக் இருக்குதா, இப்படி எடுத்து விட்டா அந்த லாக் ஓபன் ஆயிடும். இந்த பக்கமும் ஆடுது, இந்த பக்கமும் ஆடுது, இந்த பக்கம் ஆடுது. 3 வகையான ஆடுதல் கொடுத்துருக்காங்க மக்களே. சரி, என்னென்ன பட்டன்ஸ் இருக்கு அதையும் சொல்லு. இங்க பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் மைனஸ் பட்டன் உங்களுக்கு இருக்கு. ஸோ சொன்ன மாதிரி பிளஸ் ஓப்பன் ஆகாது, டம்மி தான் சும்மா தான். ஆனா மைனஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இங்க நடுவில் பிடிச்சது தாண்டி இது என்னது, அதுதான் மக்களே ட்ரிகர் பட்டன். ட்ரிகர் பட்டன் நடுவில் பிடிச்சி எடுக்கிறது. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கமெண்ட்ல போடுங்க, ட்ரிகர் பட்டன். ஓகே, அதுக்கப்புறம் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க ஆன் ஆஃப் அப்படி தானே, மோட் பிளஸ் ஆன் ஆஃப், மோட் பிளஸ் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இது ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், மோட்ல ரெண்டுமே வந்து ஒரே பட்டன் லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க மக்களே. அண்ட் இங்க வந்து வீடியோ ரெக்கார்டிங் ஆன ஷட்டர் பட்டன் மக்களே, ஷட்டர் ஆன் பண்றது ஷட்டர் ஆஃப் பண்றது. அண்ட் இது எதுக்கு இந்த இது, அதுதான் மக்களே ஜாய்ஸ்டிக். கிம்பிள் வந்து அப் அண்ட் டவுன் ரைட் லெஃப்ட் திருப்புறதுக்கு. நம்ம தான் திருப்பிக்கணுமா? நம்மளாவும் திருப்பிக்கலாம், மேனுவலும் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா போனா அப்படி திரும்பினா அது நீ அதுவாவே திரும்பிக்கும். அப்படி நீ கை வச்சு அவசியம் இல்லை, தேவையில்ல, அவனே திருப்பிப்பான். அண்ட் நீங்க பாருங்க, நான் பிடிச்சிருக்கேன். ஸ்டாண்டியா இருக்கு, ஸ்டெடியா இருக்கு. அது வந்து சுத்தாம அங்க சுத்தாம பிடிச்சிருக்கீங்க பாருங்க. இல்ல மக்கள், இவன் ஸ்டெடியா பிடிச்சிருக்கேன், அது சுத்ததான் எனக்கு யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். நான் ஸ்டெடியா பிடிக்கும் போது சுத்தாம இருக்கு, அதான் முக்கியம். ஸ்டெடினஸ் இருக்குன்றேன். அதாவது நான் பிடிக்கும் போது சுத்தக்கூடாது, கண்ட மணிக்கு இது ஸ்டெடியா நிக்குதா அவ்வளவுதான், அது மாதிரி இருக்கணும். அண்ட் நம்ம அசைக்கும் போது சுத்துறதா பிரச்சனை இல்லை. நல்லா வந்து ஒரு கிரே கலர்ல கொடுத்துருக்காங்க. இங்க ஒயிட் இருக்கு மக்களே, இதுல வந்து ஒயிட் இருக்குது. ஆனா நமக்கு ஒயிட் வேணாம், ஏன்னா நம்ம யூசேஜுக்குலாம் ஒயிட் வாங்கணும்னா தாங்காது, ரொம்ப அழுக்காயிரு. இந்த துணி ஒயிட், ஆனா இப்படி பாருங்க என்ன அழுக்கா இருக்குன்னு. அதான் கிரே பார்த்து போட்டு கொடுத்துருக்காங்க, டைப் சிக்கான சார்ஜிங் போட்டு. அண்ட் இங்க மேல வந்து போன் ஃபிக்ஸ் பண்றதுக்கு மாதிரி. இது வந்து ஃபோல்டபிள் தானே, எக்ஸபிள் தானே? ஆமாமா, ரெண்டு பக்கமும் ஓபன் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஓகே ரைட், ரெண்டு பக்கம் எக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் இதுவும் சுத்தம், அண்ட் இதுவும் சுத்தம், அண்ட் இதுவும் சுத்தம். அதாவது இப்படி அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி. சோ இதான் மக்களே, எலும்பு மாத்தி மாத்தி குத்தி வச்ச மாதிரி தான் இருக்கு. அது வந்து சுத்திட்டு இருக்கு மக்களே. சோ அவ்வளவு. இங்க ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபோல்ட் ஆன் பண்றதுக்கும் ஃபோல்ட் ஆஃப் பண்றதுக்கான பட்டன். ஆமா, இங்க வந்து சின்ன ட்ரிகர் பட்டன் மாதிரி இருக்கு, அது சுத்திக்கலாம். ரோலர் பட்டன் பழைய வால்யூம்ல ரேடியோ கம்மி பண்ணுவோம்ல, அதே மெத்தட் தான். ஓகே, சோ 15% பொறுத்த வரைக்கும் செம்ம சூப்பர் மக்களே. அதாவது நல்ல ஒரு மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. மேட் நம்ம வந்து போன்லாம் ஒட்டிருப்போம், மேட் ஃபினிஷ்க்கு டெம்பர் யூஸ் பண்ணி பாக்க ரொம்ப எனக்கு ஆசை. நான் யூஸ் பண்ணி பாத்தேன், பட் இருந்தாலும் ரோப் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. இன்னொரு ரோப் கொடுத்துருக்காங்களா? இல்ல, இந்த பையோட ரோப்பு தான் நம்பர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் எலிமர் வச்சுட்டு கன்ஃபார்ம் படிச்சு பார்க்கணும், ஏன்னா எனக்கே தெரியாது. என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் அது. கன்ஃபார்ம் வந்து படிச்சு பார்த்தா மட்டும்தான் வந்து அதனால யூஸ் பண்ண முடியும் மக்களே, நான் சொல்லிக்கிறேன். மக்களே இதை இப்படிதான் மக்களே இதை யூசேஜ் பண்றதுக்கு. ஏன்னா கை தடி விழுந்துச்சுன்னா, ஆஹா அது பிஞ்சு விழுந்துச்சுன்னா கோவிந்தோ. பட் ஆனா நீங்க ரொம்ப வெயிட்டா வச்சீங்கன்னா விழுந்துரும். அதாவது ஒரு 1/2 கிலோ இருக்க மொபைல்லாம் வச்சுன்னா விழுந்துரும். இது முக்கியமா இன்னொன்னு சொல்லுவோம், இது மேக்ஸிமம் ஐபோன் யூசேஜுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஐபோனுக்கு தானா? ஐபோனுக்கு மட்டும் தான். இன்னொன்னு என்னன்னா, ஆண்ட்ராய்டு யூசேஜுக்கு ஒர்க் ஆகும். ஆனா வெயிட் கம்மியா இருக்க மொபைல் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே, நாங்க அது ஒரு வார்னிங்கா சொல்லிக்கிறோம். ஏன்னா ஆப்பிள பொறுத்த வரைக்கும் ஒரு 200 கிராம்குள்ள கொடுத்துருவாங்க, பேட்டரி காண்டி அவ்வளவுதான் வரும். பட் ஆனா ஆண்ட்ராய்டு அப்படி கிடையாது. 7000 mAh 10,000 ஒரு mAh வச்சிருக்கேன். மொய் வச்ச மாதிரி 10,000 வந்துருச்சு. இப்ப அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வெயிட் நல்லா விழுகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஒர்க் ஆகாம போயிடும் திரும்ப. மக்களே நான் வந்து ஒரு பொருளை உங்கள்கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கிம்பிளுக்கான தான் அந்த பொருளை நான் தூக்கிட்டே வந்தது. அது என்னன்னா, வெறியாயிருவான். என்ன பொருள் அது? குமாரே காணோம். இருக்கு நிறுத்துங்களா, அவன் நிறுத்துற. அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான், வர்ற நிறுத்துற அவனை. எந்த பயனும் இல்ல. எடுத்துட்டு வந்ததுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் மக்களே, இந்த கிம்பிள்ல மொபைல் போட்டா மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண முடியும். சரி, இல்லனா உங்களால வந்து இந்த பார்ட்டை மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண முடியும், இந்த பார்ட்டை நாட் ஆப்ரேட் பண்ண முடியாது. இது வந்து ஸ்டக் ஆன மாதிரி இருக்கு. ஃபுல்லா திரும்புமா? அது ஃபுல்லா ரொட்டேட் ஆகும். இது வழிதான் ரொட்டேட்டிங் ஆகும். அவ்வளவுதான், அதை எடுத்து நின்றுமா?
இது வந்து 360 டிகிரி, இது வந்து 180 டிகிரி, இது 180 டிகிரி. ஸோ நம்ம 180 தான் கொடுத்துருக்காங்க மக்களே. இதுல என்னன்னா 360 டிகிரி இருக்குது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இது ரொட்டேட் ஆகிக்கும் இன்னொரு பக்கம். மொபைல் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி 360 டிகிரி கொண்டு போயிடும். கிம்பிளோட ஸ்மார்ட் டெக்னாலஜி. சரி ஓகே, நம்ம வந்து இது எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாரும் ஆவலா இருப்பீங்க எதுக்காண்டி ஆன் பண்ணி காட்டணும். ஸோ அது மட்டும் தான் சொல்லிக்கிறோம். கிம்பிள் அப்படியே மொபைல் மாட்டும் போது இப்படி கோழி கழுத்தை பிடிக்கிற மாதிரி தான் பிடிக்கணும் மக்களே. எல்லாரும் தெரியாத மக்கள் அவன் தான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிம்பிள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க. இந்த அம்புக்குறி உங்களுக்கு தெரியுதா? இந்த கிம்பிள் கழுத்துல எடிட்டர் உனக்கு தெரியுதா? அம்புகுரி எஸ் தெரியுது. மேல அப் சைட் டவுன் என்னன்னா கேமரா இருக்கா? ஸோ இப்படிதான் மக்களே அப் சைட் டவுன்ல தான் வரணும். ஸோ நான் மாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்படிதான் மக்களே கிம்பிளை மாட்டணும். மாட்டிட்டு இது ஏன் கிச்சன் பிடிச்சிருச்சு, ஏன் அப்படி கொடுத்துருக்கானா இப்ப பாருங்க, சாஞ்சிருச்சா? இப்ப பாருங்க இப்படிதான் மக்களுக்கு கிம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் இப்ப பாத்தீங்கன்னா மக்களே ஸ்டெபிலைசர் ஸ்ட்ரைட்டா நிக்குதா? இப்ப வந்து நம்ம எடிட்டர் கையில கிம்பிள் ஆன் பண்ணிருப்போம். இந்த பட்டன் லாங் பிரஸ் பண்ணா ஆன் ஆகும். பண்ணுவோம். ஆமா எஸ். ஏதோ 3 கோட் வந்திருக்கு மக்களே. ஆட்டோமேட்டிக் ஆயிட்டு மக்களே. என்னமா அது வந்து உலா பாக்குது போன. இந்த வந்து ட்ரிகர் பட்டன் எடுத்து கொடுத்துருக்கான் ஸ்டெபிலைசேஷன் பண்றதுதான். 1 மினிட் மக்களே இதை ஒரு ஆஃப் பண்ணு. கோழியை புடிச்சு போட்ட மாதிரி விழுந்து ஜம்ப் பண்ணிட்டு ஏதோ ஆகுது மக்களே. செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த போன் வந்து ஒரு லெவலா வைக்கணும் மக்களே. பாத்துக்கோங்க. அந்த போன் லெவலா இல்ல பண்ணா வந்து அந்த போன் லெவலா இல்ல அப்படின்னா அந்த ரொட்டேட் ஆகிறதே ஸ்டக் ஆயிடுச்சு எங்களுக்கு. நாங்க இழுத்து விட்டோம். ஆனா அந்த போன் லெவலா இல்ல. இந்த லெவல் நீங்க பாத்துக்கோங்க கரெக்டா. போனோட மிட்ல வர மாதிரி கரெக்டா பாத்துக்கோங்க. எஸ் இப்போ வந்து லெவலா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டக் ஆகுது பாரு. ஆமா ஆமா அது எதுக்குன்னு தெரியும். இந்த ட்ரிகர் மட்டும் நான் வந்து நான் லூஸ் மறந்துட்டேன். ஓப்பன் ஆயிடுச்சு ட்ரிகர். இப்ப பாரு மக்களே. எஸ் இப்போ கரெக்டா ஆகும்னு நினைக்கிறேன். பாத்துக்கோங்க கரெக்டா. கரெக்டா இருக்கு. இங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்கு மக்களே. கிம்பிள்ல நீங்க கொண்டு போகும்போது அதை ரொட்டேட் ஆகும் பாருங்க. இது ஏன் கொடுத்துதான் எடிட்டர் உனக்கு ஏதாவது ஒண்ணு தோணுதா? நம்ம கைய வச்ச அவசியம் தேவையில்ல நினைக்கிறேன். இல்ல இப்படி கொண்டு போறல கேமரா இருக்கா? அதுக்காண்டி கீழே வந்து ஆஹா தட்டி சென்சார். இப்ப சென்சார் தாங்க ஒர்க் ஆகுது. வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சென்சார் தான் கரெக்டா ஒர்க் ஆகுது. சோ ஆனா இல்லன்னா போர்ட்ரேட் யூஸ் பண்ணும்போது நீங்க இப்படி வைக்கும்போது ரொட்டேட் ஆயிரும். நம்ம கொஞ்சம் அது கன்வீனியன்ட்டா இருக்காது. ஆனா பட் லேண்ட்ஸ்கேப்ல ப்ரோ அவ்வளவுதான். அன்பாக்சிங் பண்ணி இதோட பார்த்தாச்சு. மோட் ஆப்ஷன் மட்டும் நாங்க காட்டிடுறோம். இந்த பட்டன் வந்து போர்ட்ரேட் பிளஸ் ஹரிசாண்டல் பிளஸ் இதுவே இது வந்து அது ரெண்டுக்கு மட்டும் யூஸ் ஆகும். இங்க இருக்கு பாத்தீங்களா? அதாவது இந்த இடத்துல பாருங்க பட்டன். இது வந்து சட்டர் பட்டன். அதாவது நீங்க இது ப்ளூடூத்தோட பேர் பண்ணிக்கிற மாதிரி கிட்ட செல்ஃபி ஸ்டிக் மாதிரி இந்த கிம்பிளோட நேம் காட்டிடும். ஸோ அதை வச்சு ப்ளூடூத்தோட பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த பட்டன் வந்து கேமரா ஆன் பண்றதுக்கு ஆஃப் பண்றதுக்கு பிளஸ் போட்டோ ஆன் எடுக்கிறதுக்கு ஆஃப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மோட் பட்டன். இது வந்து லாங் பிரஸ் பண்ணா பவர் ஆன் ஆயிரும், பிளஸ் லாங் பிரஸ் பண்ணா பவர் ஆஃப் ஆயிரும். பிளஸ் அதே சமயத்துல இந்த மோட் பட்டனா சிங்கிள் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுதான் FLWனா ஃபுல் சிஸ்டம் ஒர்க் ஆகும். ஸோ செகண்ட் பட்டன் லாக் பட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல லாக் ஆகிருமா? ஆமா. அது எப்படின்னா இந்த பகுதி இருக்கு தெரியுமா? ஹரிசாண்டல் இந்த பகுதி மட்டும் லாக் பண்ணிக்கலாம். லாக் ஆயிரும் மக்களே. திரும்பாது. ஏன்னா வந்து இந்த வெட்டுகளா திரும்பாது. ஹரிசாண்டல் மட்டும் தான் அப்படியே இருக்கும். சரி சரி. நெக்ஸ்ட் இன்னொன்னு வந்து ஸ்பேஸ் பட்டன். இந்த பட்டனை பொறுத்த வரைக்கும் 3 வாட்டி கிளிக் பண்ணணும். இதை கொடுத்துட்டோம்னா இதை வந்து இந்த மாதிரி அதாவது நம்ம ஜாய்ஸ்டிக் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி இந்த பாத்தீங்களா கேமரா வியூ கட்டுதா? ஜாய்ஸ்டிக் மட்டும் இந்த மாதிரி ஜாய்ஸ்டிக் மட்டும் நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல்லே. அடுத்து FPV அந்த ஒரு மோட் பட்டனை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி மோட் ஆப்ஷன். அதாவது இதுல 3 மோட்டருமே லாக் பண்ணி வச்சுக்கோம். 3 மட்டும் லாக் பண்ணி வச்சா செல்ஃபி ஸ்டிக் மாதிரி தான். ஸோ செல்ஃபி ஸ்டிக் மாதிரி இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? ஆனா இதுல என்னன்னா ரொம்ப அசைக்க கூடாது. செல்ஃபி ஸ்டிக்லாம் நம்ம கொண்டக மண்டக்க நம்ம அசைச்சாலும் எதுவும் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப அசைக்கக்கூடாது. அசைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஆட தான் செய்யும். அது என்னதான் இருந்தாலும் மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஆடுனா அசைக்க தான் செய்யும். ஸோ நீங்க பேசிக்கா இப்படி வச்சிருக்கலாம். ஒரு செல்ஃபி மாதிரி இப்படிலாம் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டிஸ்லாம் வராங்கன்னா நீங்க இப்படி கொண்டு போய் இப்படி பண்ணிக்கலாம். அவங்க ஃபேஸ் கட் எல்லாம் கொண்டு போய் எடுக்கும்போது. ஸோ அதுக்காக மக்களே இதான் வந்து ஃபுல் சிஸ்டம் ஃபுல் மோடு எல்லாமே பார்த்தாச்சு. காட்டல மக்கள் நம்ம இன்னும் அது எங்க அது கீழே மாட்டுறது தானே. இருந்தாலும் மக்கள்கிட்ட காட்டணும்ல எல்லாத்தையும்.
இது வந்து ட்ரைபேட்லயே மாட்டிக்கலாம் இது ஒரு மக்களே. கோழி விறகு மாதிரி இருக்கு. கோழி காலத்து வெளிப்பட்டிருக்கீங்களா? 3 அதுக்கு ரெண்டு கால், இதுக்கு 3 கால். So, அவ்வளவுதான். இப்ப நான் சோலோவா கண்டென்ட் கிரியேட் பண்றேன்னா எனக்கு இந்த மாதிரி அவ்வளவுதான் மக்கள். இப்படி நின்று சூப்பரா அப்படி நின்றுக்கிறோம். இப்படி வந்து ஒரு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்மையா நின்று அப்படி உட்காந்து ஜாலியா நின்று பேசிக்கலாம். பாட்டு உட்காந்து இருக்கும். சும்மா நீட்டா இருக்கும் மக்களே. நம்ம ட்ரைபேட் ஹேண்டியா இருக்கு சொல்ல போனா. இது ஹேண்டின்றது. ஹேண்டி அப்படின்னா உங்களுக்கு கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், ஈஸியா ஆக்சபிளா பண்ணணும், ஈஸியா ஆக்சபிளா இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இங்க வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு. எதுவுமே வந்து குறை சொல்ற மாதிரி இல்லை. எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஐபோனோட பார்க்கும்போது சும்மா பக்காவா இருக்கு. வருங்காலத்துல ஒரு புது ஐபோன் வச்சு, ஒரு ஒர்க்கிங் ஐபோனை வச்சு பண்ணி பார்ப்போம் வருங்காலத்தில். அப்படி வாங்கினா கூட நாங்க கன்ஃபார்மா 10க்கு கீழே போக மாட்டோம் மக்களே. புதுசா எடுக்கிறோம் மக்களே. புதுசா எடுக்கிறோம். மினிமம் நாங்க வாங்கணும்னா 10க்கு மேல, அதுவும் 11 12க்கு மேல கூட நாங்க போலாம். ஓகேவா? புதுசா எடுக்கணும். ஆனா அது வந்து இப்போதைக்கு மைண்ட்ல எங்களுக்கு ஐபோன் பத்தி இதை அனுபவப்பட்டோம். அதனால ரிட்டர்ன் நிக்குதா கரெக்டா? சரி ஓகே மக்களே. இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங், ஃபோனோட ஃபிக்ஸிங் எல்லாம் பார்த்தாச்சு. இதோட சின்ன சாம்பிள் வீடியோ பார்க்கணும். கிம்பிள் இருக்கும்போது மொபைலோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்கு, கிம்பிளோட அட்டாச் பண்ணி, அதாவது கிம்பிள் இல்லாதப்ப மொபைலோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்கு, இருக்கும்போது அது ரெண்டுமே அவுட்டோர்ல பாத்துக்கோங்க. Outdoor clip. இன்டோர்ல வேணா, அவுட்டோர். அவுட்டோர்ல அவுட்டோர். ஓகேவா? நல்லாவே இருக்காது. கிம்பிள் யூஸ் பண்ணும்போது சரி, கிம்பிள் யூஸ் பண்றப்போ ஒரே மாதிரி கிட்டத்தட்ட தெரியும். பட் நான் அவுட்டர் அப்படி கிடையாது. காத்து ஆடும், பிளஸ் குண்டும் குழியுமா இருக்கும் ரோடு. அந்த மாதிரி நடந்துகிட்டே பேசும்போது தான் அதோட ரியல் ஃபீலே தெரியும் மக்களே. ஓகேவா? அதை நம்ம அவுட்டோர்ல பார்க்கலாம். நம்ம இன்னொன்னு சொல்லிடுறோம், டிஜே அளவுக்கு இதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமானா அதோட ஒரு 80% பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். டிஜே அளவுக்கு வராது மக்களே. டிஜே அளவுக்கு வராது. இது அதோட பாதி வருஷம் அப்படி சொல்லிக்கிறேன். இதோட பிரைஸ் பிளஸ் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே நாங்க வந்து அவுட்ரோல சொல்லிக்கிறோம். இப்ப சொன்னா நீங்க இப்ப வீடியோ கட் பண்ணிட்டு போயிருவீங்க. அதனால நாங்க அவுட்ரோலே சொல்லிடுறோம் மக்கள். பாத்தீங்களா பையன் மூளை திறமை வேலை போக்குது. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம உட்கார்ந்திருக்க வேணாம். டக்கு கீழே போனோம். வாங்க அவுட்ரோல போலாம். சோ மக்களே, இந்த வீடியோ வந்து இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது எதுலடா? எஸ், கிம்பிள் தான் பார்த்தோம். வாய்ஸ் கேட்டிருக்காரு. மைக் என்ன இங்க இருக்காங்க, மைக் இல்ல. ஸோ இந்த வீடியோ இப்போ எடுக்குது கிம்பிள் தான். அவன் இப்போ போறது ஃபுல்லா அவன் கல்லு மேடு மண்ணெலாம் நடந்து போயிட்டு இருக்கேன். நான் வந்து தாரோட நடந்து போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அதுல வர்ற ஷாட்டுக்கும் இதோட ஷாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நடந்து போறது சரி, அவன் நடந்து போறது சரி. ஆனா உண்மையிலேயே அவன் கை அவ்வளவா நடுங்குது, அவ்வளவா ஷேக் இருக்கு. ஆனா மொபைல் வந்து உண்மையில நல்லா நேரா வருது. ஏன்னா அப்பைக்காக மட்டும் அவன் கை கொஞ்சம் திரும்ப மேல மொபைலும் திரும்புது. மற்றபடி எனக்கு நல்லா நீட்டா வருது. உண்மையில நல்லா இருக்கு மக்களே, உண்மையிலே. ஸோ சூப்பரா இருக்கு உண்மையிலே. ஸோ அவன் நடந்து போகும்போது இப்போ நானும் சேமா நடந்து போய்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே அதை பாருங்க, அந்த மேடு பல்லாம் ஏறி போய்கிட்டு இருக்கேன். ஆனால் சூப்பரா இருக்கு. இதான் மக்கள் இந்த கிம்பிள் ஷாட். இதுதான் கீழ் ஷாட்டு. அப்படியே மேலே தூக்கு அப்படியே. சரி இப்போ நிற்கிறேன். அப்போ அவன் இடத்துல நிற்பான். இப்போ அவன் கண்ட்ரோல் பண்ணி திரும்ப பாருங்க. பார்த்தீங்களா? தட் இஸ் 360 டிகிரி ரொட்டேஷன் இதில் இருக்குது. உண்மையிலேயே அவன் கை வந்து அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேமரா வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ பரவாயில்ல. ஏன்னா இல்லைன்னா ஐஃபோன் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். என்னடா உண்மையிலே இது ஐஃபோனுக்கான கிம்பிள்லாம் அப்பக்கப்போ இது ரீவிக்குது நிறைய ஆப்ஷன்ஸில். ஸோ இது அந்த ரைட் லெஃப்ட் ஜாய்ஸ்டிக் பண்ணி பாரு. நீ சரியா நின்று உண்மையிலே பாருங்க மக்கள். இப்போ அவன் உடனே தான் நிற்கிறான். பட் இருந்தாலுமே இப்போ அவன் என்னைய மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. உண்மையிலே அவன் நிற்கிறான். இதே தான் மக்களை ஃபேஸ் டேக்கிங் பண்ணு. அவன் நிற்பான். அவன் மெதுவாக நடந்தா அது எல்லா இடத்துக்கும் நகரும். உண்மையிலே சூப்பரா இருக்கு. ப்ளூடூத்ல பேர் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணலாம். உண்மையிலே மைக்ல இருந்து எல்லாமே அட்டாச்ல தான் இருக்கு. ஸோ இதான் கிம்பிளோட ஷார்ட்ஸ். ஸோ என்ன காமிக்க முடியுமா அதுல? எஸ், இதுதான் மக்களே பாத்துக்கோங்க. நான் இப்ப எங்க வேணா போட்டா கூட அப்படியே தான் நின்றுட்டு இருக்கோம். நீட்டா இருக்கு. ஸோ அவன் கை வந்து நகரும் கொஞ்சம். ஆனா சூப்பரா உண்மையிலே வருது. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து சின்ன கிம்பிளோட ரன்னிங் ஷார்ட்ஸை பார்ப்போமா? ஸோ ஏட்ட நான் ஓடுறேன், மெதுவாக ஓடி வரையா அப்படி பின்னாடி. ஓகே, உண்மையிலேயே அவன் பாடி அவ்வளோ ஷேக் ஆகுது. ஆனால் எனக்கு கிம்பிள்லாம் ஷேக்கே எனக்கு தெரியல எங்க இருந்து பார்க்கும்போது. இந்த மாதிரி சின்ன மூமெண்ட்ஸுக்கு சின்ன ஜாக்கிங் மாதிரி ஆனதுக்கு சிரமமா இருக்கும். எனக்கு மூச்சு வாங்குது. ஆனால் உண்மையிலே அது சூப்பராக இருக்கு மக்களே. இந்த ஸ்டெபிலைசேஷன் படி இதில் மொத்தம் 3 மோடு இருக்கு சொல்லியிருந்தோமா நாங்கள் வீடியோஸ்லேயே. ஒவ்வொரு மோடும் ஒவ்வொரு ஆப்ஷன். ஸோ எடிட் அதை போட முடியுமா உன்னால? ஒவ்வொரு மோடுமே ஒரு மோடு. ஓகே, போட்டுருவோம். 2 வாட்டி கிளிக் பண்ணா 2வது மோடு போகும். கிளிக் பண்ணிட்டியா? 2வது மோடு. இந்த மோடை பொறுத்த வரைக்கும் 3மே ஆக்சஸ்ல. இந்த ஒரு இது மட்டும் ஆக்சஸ் ஆகாது மக்கள். அதாவது இந்த மோட்ரு இது மட்டும் ஆக்சஸ் ஆகுது. பட் இந்த மோட்டரும் ஆக்சஸ் ஆகும். இது உண்மையில இன்னும் ஸ்டெபிலைசேஷனுக்கு தரமா இருக்கும்.
இது என்னைக்கு ஆஃப் ஆகும் தெரியாம சுத்திட்டு இருக்கேன் மைக்கு. ஸோ நம்ம வெளியில இருந்து பேக்ல நடக்கிறான், இருந்தாலுமே உண்மையிலேயே நல்லா இருக்கு மக்களே ஒரு ஸ்டெபிலைசேஷன்ல. ஸோ மக்களே ஃபர்ஸ்ட் மோட் போட்டுக்கோ, சிங்கிள் பட்டன் நமக்கு. இப்போ நீங்க எடுத்தது செகண்ட் மோட்ல இது. இப்போ நாங்கள் வந்து ஃபுல் ஆக்சஸ் யூஸ் பண்றோம். இப்போ ரன்னிங்ல பார்ப்போம், போக முடியுமானால. உண்மையிலே எனக்கு எங்க ஸ்டெப்லையும் தெரியுது. அவன் கை அப்படி சேக் ஆகுது, இருந்தாலுமே போன் வந்து அப்படியே கோழி கழுத்து மாதிரி ஸ்ட்ராங்கா நிக்குது. ஸோ கிம்பிள் ஆனா தெரியும் உங்களுக்கு, கோழியை வச்சுதான் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அதோட ஹெட் வந்து அப்படி நிக்குமா, பாடி தான் ஷேக் ஆனாலும். அதே மெத்தட் தான் இதுல, ஹெட் வந்து மொபைல், பாடி வந்து கிம்பிள், அவ்வளவுதான் மக்களே. ஸோ உண்மையிலேயே சூப்பரா இருக்கு இதோட இது. ஓகே, இப்போ நம்ம வந்து வித்தவுட் கிம்பிளை பார்ப்போம். ஸோ இப்போ கிம்பிள் இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இதுல கிம்பிள் இல்லாம நம்ம எடிட்டர் வந்து என்னெல்லாம் பண்ணும்போது எவ்வளவு ஷேக் இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ வாங்க மக்களே அதை பார்க்கலாம். மக்களே இப்போ இந்த ஒரு கிளிப் என்ன பாக்குறீங்கன்னா வித்தவுட் கிம்பிள், அதாவது கையில தான் எடுக்கிறான். கிம்பிள் இந்த கையில இருக்கு பாருங்க மக்களே. ஸோ இப்போ இது வந்து ஒரு ரன்னிங்கு, ஒரு நார்மல் வாக்கு, ஒரு இதை பார்க்க போது எந்த அளவுக்கு ஷேக் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாக், கொஞ்சம் வாக்கு மொக்கையா இருக்கு மக்களே, அதை பார்த்து கண்டுக்காதீங்க. நீங்க வந்து வீடியோ பாக்குற மக்களே. ஓகே, இப்போ லைட்டா வந்து ஜாக் பண்ண ஆரம்பிக்கலாமா? லைட்டா ஜாக்கிங் போகுமா, அப்படியே ஸ்பீட் ஏற்றுவோமா. நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. எந்த அளவுக்கு ஷேக் இருக்குன்ட்டு இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு தெரியும். நம்ம எடிட்டர் உண்மையிலே கையெல்லாம் அசைக்கல, உண்மையிலேயே குதிக்கும் போது அவ்வளவு ஷேக் இருக்கு மக்கள். ஏன்னா நீங்க பாருங்க, எடிட்டர் அப்படியே குதிச்சுட்டே வாவே, எனக்கு நல்லாவே தெரியுது. நான் நடக்கிறதுக்கும் அவனோட கையோட குதிக்கிறதுக்கும் எவ்வளவு இருக்குது. கிம்பிள் என் கையில தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ப்ரூஃபா காட்ட மாட்டாங்க, கிம்பிள் கையில வச்சு பேசுறது. உண்மையிலேயே ப்ரூஃபாவே காட்டுறோம், கிம்பிள் என் கையில தான் இருக்குது. அவன் அதே மாதிரி அவன் கையில தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஓகே, இப்ப சின்னதா வந்து ஒரு கல்லு முள்ளு போவோமா, அங்கிட்டு போவோம் அப்படின்னா வழிட்ட. ஸோ உண்மையிலே மக்களே நம்ம எடிட்டர் வந்து அதே கல்லில் அதே ஷார்ட் எடுத்து நடந்துகிட்டு இருக்கான். பட் ஆனால் எவ்வளோ ஷேக் இருக்குன்னு நல்லாவே எனக்கு தெரியுது. மொபைல் அவ்வளோ ஷேக் ஆகாதுங்கிறத பார்க்கும்போது. ஸோ கிம்பிள் வந்து உண்மையிலேயே கான்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அதுவும் எங்களை மாதிரி டியோ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்ல உண்மையை தரமா இருக்கும். சோலோ கான்டென்ட் கிரியேட்டருக்கு அந்த ஃபேஸ் ட்ராக்கிங் உண்மையிலே ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதம். இப்போ நான் வந்து ட்ரைபாட் எடுத்து வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சு நம்ம எடிட்டரே இல்லைனாலும் நான் வந்து சூப்பராக எடுக்கலாம். இதே மூமெண்ட் என்ன ரன்னிங் வந்து எடுக்க முடியாது, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணும்போது எடிட்டர் எடுக்க முடியாது. ஆனால் மற்றபடி நம்ம ஒரு ஆள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுக்கலாம். பட் நின்று நீங்கள் ஒரு ரீல்ஸ் பண்ணுறீங்க, நின்று ஒரு கான்டென்ட் பற்றி பேசுறீங்க அப்படின்னா பெஸ்ட், ஒரு வரப்பிரசாதம். ஸோ ஓகே மக்களே, இன்ட்ரோவில் பற்றி பேசிட்டோம். அப்புறம் இன்ட்ரோவில் வந்து அவுட்ரோவில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் பேசிட்டோம். மெயின்லேயே இப்போ பேசிட்டோம். இதை நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா? கொஞ்சம் வெயில் மண்டியை பழக்குது மக்களே, முடியல. எங்கள் எனர்ஜி எல்லாமே அந்த விளம்பரத்தில் வர மாதிரி, டாடா குளுக்கோஸ் விளம்பரத்தில் வர மாதிரி கல்லு தடுக்கி விட்டுச்சு, அவ்வளோ சேர்க்கு. ஸோ எங்களோட வந்து இப்போ என்னன்னா டாடா குளுக்கோஸ்ல வர மாதிரி ஸ்டாப் போட்டு இந்த சூரியன் உறிஞ்சிக்கிட்டு இருக்கேன் எனர்ஜி ஃபுல்லாமே. ஸோ மக்களே ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிம்பிள் வந்து எந்த அளவுக்கு மக்கள் முக்கியண்டு. ஸோ எங்கள் சேனலுக்காண்டி இனிமேல் ஒரு கிம்பிள் வந்துருச்சு. ஸோ எல்லா கான்டென்ட் கிரியேட்டரும் ரொம்ப ஒரு ஆசைப்பட்ட பொருள் அவங்க கையில் இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ எங்கள் கையில் இருக்குது. இதுக்கெல்லாம் யாருக்கானா நீங்கள் தான் மக்களே. நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் வாங்க முடியுது, இல்லாட்டி இதெல்லாம் வாங்கவே முடியாது. ஸோ இங்கே ரொம்பலாம் பேசினா அப்புறம் பூமர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உங்களை மனது விடைபெறுவது உங்கள் எஸ்எம் மைண்ட் வாய்ஸ்.